விளையாடி இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப என் பையனை என்கிட்ட காட்டல. 16 மணி நேரம் ஆச்சு. காலேஜ் படிக்கிற பையன், அவன் திருடல, கொள்ளடிக்கல, எதுவுமே பண்ணல. 500 கோடி ரூபாய் மோசடி, 800க்கு மேற்பட்ட மக்கள் கைதாக இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஆனால் கைதான யாருமே நான் இப்படி மோசடியில் மாட்ட போகிறேன்னு தெரியாத உங்களே மாதிரி என்னைய மாதிரி அப்பாவி மக்கள். மணி முயல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இது ஆன்லைன் சைபர் கிரைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு பணம் யார்கிட்ட இருந்து கொள்ளடிப்பாங்கல்ல, அந்த கருப்பு பணத்தை நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டில் மாற்றினா மாட்டிப்பாங்கிறதுக்காக நேரடியாக மாற்றாமல் உங்கள் அக்கௌண்ட்லேயும் என்னுடைய மாதிரி சாதாரண மக்கள் அக்கௌண்ட்லேயும் அந்த பணத்தை மாற்றி திரும்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் குழப்பம் அடைகிறாங்க. இதை பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் மாட்ட போகிறது நீங்களும் நானும். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ உங்கள் அக்கௌண்ட்டை கொடுங்க, ஒரு நாளைக்கு 2000 3000 தாரோம், வாடகையாக வச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. இன்றைக்கி 800 பேருக்கு மேலே வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது காரணம் இந்த பேரங்க தான். ரொம்ப கவனமாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் போடுங்க.